Hi everyone, welcome to my channel Literature with Kristaraj. TNPC Group 4, Group 8, Group 2, Group 2A மற்றும் தமிழ்நாடு காவல்துறையில் எஸ்ஐயா பணியாற்றணும்னா இந்த டாபிக் உங்களுக்கு முக்கிய பயனுள்ளதாக இருக்குங்க. ஆமாம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த வீடியோவில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை விழுக்காடு பார்த்திங்கன்னா 74.04. பெரும் பிரிவினை ஆண்டு என குறிப்பிடப்படும் ஆண்டு எதுன்னு பார்த்திங்கன்னா 1921. ஏன்னா இந்தியாவோட மக்கள் தொகை வளர்ச்சி நிலையானதாக மாறியது இந்த ஆண்டு வரை தான், அதுவும் 1951 வரை. இந்த 1951 சிறுபிளவு ஆண்டுன்னு சொல்கிறாங்க. 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ஆண்களை விட பெண்கள் அதிகம் உள்ள மாநிலம் கேரளா. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் உள்ளாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய முக்கிய தகவல்கள். மக்கள் தொகை அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, பாப்புலஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலேருந்து பெறப்பட்டது. பாப்புலஸ் அப்படிங்கிற மீனிங் என்னென்னா மக்கள் என்று பொருள். உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்திருக்காங்கன்னா கிமு 3800 பாபிலோனில் நடைபெற்றது. நவீன உலகில் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு டென்மார்க். ஐநாவின் பரிந்துரைப்படி ஒவ்வொரு நாடுகளும் 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்கின்றன. ஐநாவின் வளர்ச்சி திட்ட அமைப்பில் 1989ஆம் ஆண்டு முதல் உலக மக்கள் தொகை தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உலக மக்கள் தொகை தினம் எப்போ அனுசரிக்கப்படுதுன்னா ஒவ்வொரு வருடமும் ஜூலை 11ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்தியவர் யாருன்னா லார்ட் ரிப்பன் பிரபு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்கன்னா முதல்ல 1872 முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 மேற்கொள்ளப்பட்டது. நம் நாட்டில் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடைபெற்றது. இந்தியாவை பொறுத்தவரை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. கடைசியாக 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உலக மக்கள் தொகையில் இந்திய மக்கள் தொகை விழுக்காடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17.5. உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக இருக்கிறாங்க. 1952 இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக மக்கள் தொகையை மக்கள் தொகை கொள்கையை அறிவித்து அதை முதலில் நடைமுறைப்படுத்திய நாடு என்ற பெருமைக்குரியது. உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அடுத்தபடியாக சீனா இருக்கிறாங்க. 2001ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை 1 பில்லியன் அளவை எட்டியது. 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. 2011ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம் பார்த்திங்கன்னா 80.33. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி 92.14. குறைந்தபட்ச எழுத்தறிவு கொண்ட மாவட்டமாக தருமபுரி இருக்குது 64.71. தென் மாநிலங்களை பொறுத்தளவில் எழுத்தறிவில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் உள்ளது. அடுத்தது பாலின விகிதம் ஓர் அலசல். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 940 பெண்களாக உள்ளது. இதில் தமிழ்நாட்டின் பாலின விகிதம் பார்த்திங்கன்னா 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் என்ற நிலையில் உள்ளது. தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா தேனி 900, தருமபுரி 946. இந்தியாவின் பாலின விகிதம் அதிக உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா கேரளா. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் பாலின விகிதத்தில் குறைவாக உள்ள மாநிலம் பார்த்திங்கன்னா ஹரியானா. 877 பெண்கள் தான் 1000 ஆண்களுக்காக. அதே மாதிரி இந்தியாவில் பாலின விகிதம் குறைவாக உள்ள யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்த்திங்கன்னா டையூ டாமன். 618 பெண்கள் 1000 ஆண்களுக்கு. ஒட்டுமொத்த பாலின விகிதத்தில் தமிழ்நாடு 3ஆம் இடம் வகிக்கிறது. அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் தொகை. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். 2011 கணக்கெடுப்பின்படி 199.5 மில்லியன் மக்கள்கள் அங்கே வாழ்கிறாங்க. குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பார்த்திங்கன்னா சிக்கிம் 0.61 மில்லியன்.
யூனியன் பிரதேசத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் புதுடில்லி 16.75 மில்லியன். தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, வேலூர், திருவாரூர் மற்றும் காஞ்சிபுரம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை குறைந்த மக்கள் தொகை உள்ள மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர், நீலகிரி, தேனி, அரியலூர். 2011 கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை 121 கோடி. இதில் 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை பார்த்தோம்னா 7.21 கோடி. அதாவது இந்திய மாநிலங்கள் அளவில் தமிழ்நாடு மக்கள் தொகையில் 6வது இடம். மக்கள் தொகை அடர்த்திங்கிறது டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் சராசரி மக்கள் அடர்த்தி ஒரு சதுரடிக்கு 382 ஆகும். ஆனால் அப்போதே கணக்கெடுப்பின்படி 555 அடர்த்தியாக இருந்திருக்குது. மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் 12வது இடம். தமிழ்நாட்டில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா சென்னை, கன்னியாகுமரி. அதே மாதிரி மக்கள் தொகை குறைந்த அடர்த்தியுடைய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா நீலகிரி அண்டு திருச்சி. இந்திய அளவில் மக்கள் அடர்த்தி மிகுந்த மாநிலம் பீகார். அதே மாதிரி இந்திய அளவில் மக்கள் அடர்த்தி குறைந்த மாநிலம் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம். யூனியன் பிரதேசங்களில் மக்கள் அடர்த்தி மிகுதி எங்கன்னு பார்த்திங்கன்னா டெல்லி. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களில் மக்கள் அடர்த்தி குறைவு எங்கன்னு பார்த்திங்கன்னா அந்தமான், நிக்கோபார். இப்பொழுது குழந்தைகள் பாலின விகிதத்தை பார்க்கலாம். 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குழந்தைகள் பாலின விகிதம் எப்படி இருக்குதுன்னா 1000 ஆண் குழந்தைகளுக்கு 946 பெண் குழந்தைகள் என்ற விகிதத்தில் இருக்குது. அதே மாதிரி 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் தமிழ்நாட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி 985. அதே மாதிரி குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் பார்த்திங்கன்னா கடலூர் 896. இறப்பு விகிதம் இந்திய அளவில் குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா கேரளா. அதே மாதிரி இந்திய அளவில் குறைந்த இறப்பு விகிதம் மேற்கு வங்காளம். பிறப்பு விகிதத்தில் குறைந்த மாநிலம் கேரளா. 2011 ஆண்டு இந்திய நாட்டோட பிறப்பு விகிதம் ஒட்டுமொத்தத்தில் பார்த்திங்கன்னா 15.7 விழுக்காடு. அதே மாதிரி 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்திய நாட்டின் இறப்பு விகிதம் 7.4. அடுத்ததாக கூடுதல் தகவல் இதர தகவல் அப்படிங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி பார்க்கலாம். நாட்டின் மக்கள் தொகை வயதின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு நாட்டுடைய தொழிலாளர்களையும் 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை 3 வகையான தொழிலாளர்களாக பிரிக்கிறாங்க. அதில் 1 முதன்மை தொழிலாளர், 2வது பகுதி தொழிலாளர்கள். அதாவது முதன்மை தொழிலாளருங்கிறவங்க குறைந்தது 6 மாதங்கள் முதல் 183 நாட்கள் வேலை செய்வாங்க. இவங்களுக்கு முதன்மை தொழிலாளர்னு பேர். பகுதி நேர தொழிலாளருங்கிறவங்க 6 மாதத்துக்கு குறைவாக வேலை செய்பவர்கள் பகுதி நேர தொழிலாளர்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே 9th, 10th அண்ட் 11th சோஷியல் சயின்ஸ் புக்கு ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் புக்ஸ்லேருந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்த இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை கட்டாயம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் இதிலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். நாளைக்கு வேறு ஒரு தகவல் மூலம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.